ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி உருளைக்கிழங்கு கட்லெட். இது ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக். நிறைய பேருக்கு கட்லெட் சாப்பிட பிடிக்கும். வீட்லயே நிறைய விதமான கட்லெட் செய்யலாம். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ மட்டும் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான ஒரு கட்லெட் செய்ய போறோம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். பொட்டேட்டோவை வேக வச்ச உடனே மீதி இருக்கிற தண்ணியை சுத்தமா ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா தோலை ரிமூவ் பண்ணிட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண தண்ணியிலேயே அப்படியே ஆற விட்டீங்கன்னா கிழங்க தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படியே கட்லெட் பண்ணோம்னா ஷேப்க்கு வராது, கட்லெட் உடையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டு இதுல 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், பொடியா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1/2 கப் கொத்தமல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நமக்கு வேணுங்கிற சைஸ்ல எடுத்து கட்லெட் ஷேப்க்கு பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஷேப்க்கு வராம கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸ்ல செஞ்சுட்டு இப்போ ஒரு கப்ல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளோருக்கு பதிலா மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட்ல கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீசஸையும் கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ்ல டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கட்லெட் நமக்கு உடையாம வரும். உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா இதே மாதிரி டபுள் டைம் கோட் பண்ணிட்டு டபுள் டைம் பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளோர்ல சேர்த்து டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் கார்ன்ஃப்ளோர்ல டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 டைம் நம்ம கோட் பண்ணி எடுக்கும்போது நல்லாவே கிறிஸ்பியா கிடைக்கும். இத 20 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இப்ப கட்லெட் பொரிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னா குறைவான ஆயில்ல ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஒரு சைடு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மேல சீக்கிரமா கலர் வந்துடும், உள்ள வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஆயில் ஹீட் ஆகாம போட்டீங்கன்னா கட்லெட் நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கிழங்க வேக வச்சு தான் நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காது. 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க கட்லெட் உடையாம அழகா வந்திருக்கு. இப்போ நமக்கு டேஸ்டியான உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிருச்சு. 2-3 பொட்டேட்டோ இருந்தா வீட்ல இருக்கிற சில இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். ஈவினிங் டீ காஃபி கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்நாக். இதுக்கு மின்ட் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ கெட்சப் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான இந்த உருளைக்கிழங்கு கட்லெட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.